வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அக்டோபர் 6ஆம் தேதி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து என்ன என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த அனாலிசிஸ் நம்ம எப்படி தொடங்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிஃப்ட் நிஃப்டியை பார்ப்போம். ஸோ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், கிஃப்ட் நிஃப்டிங்கிறது நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட். அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி வந்து காலையில் நமக்கு 6:30க்கு தொடங்கிடும். இப்போ நமக்கு பார்த்தோம்னா காலையில் 6:30க்கு தொடங்கியிருக்கு. அப்போ இந்த காலையில் 6:30க்கு தொடங்குறனால நமக்கு வந்து மார்க்கெட்டில் நிஃப்டி 50ல் கேப் அப் கேப் டவுன் ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத இந்த கிஃப்ட் நிஃப்டி வச்சு நம்மளால் ஒரு கெஸ் பண்ண முடியும். ஒன்று. ரெண்டாவது, மார்க்கெட்டில் ஸ்டார்டிங் ஒரு ஹாஃப் அன் ஹவரோ இல்லைனா ஸ்டார்டிங் ஒரு 1 ஹவரோ மார்க்கெட்டில் வந்து கன்சாலிடேஷன் இருக்குமா, இல்லை ஸ்ட்ராங்கான பாசிட்டிவ் இல்லைனா நெகட்டிவ் சைடு புஷ் ஆகுமா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டியில் பார்க்கும்போது அனலைஸ் பண்ண முடியும். அப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிஃப்ட் நிஃப்டி அனலைஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்ப்போம். அப்போ இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் நமக்கு வெள்ளிக்கிழமை மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஒன்று, இந்த மார்க்கெட் வெள்ளிக்கிழமை மூவ்மெண்ட் ஆனனால நமக்கு வந்து இன்றைக்கி வந்து எது முக்கியமான ப்ரைஸ் லெவல்ஸ், நம்ம வந்து எந்த ப்ரைஸ் லெவலுக்கு கீழேயோ மேலேயோ வந்தால் மார்க்கெட் வந்து மேலே போகுது கீழே போகுது அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் நம்ம வந்து டெவலப் பண்ணலாம். ஓகே. அண்ட் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவையும் பார்ப்போம். அப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது நமக்கு ஒரு என்ன புரியும் அப்படின்னா, மார்க்கெட்டில் எந்தெந்த ப்ரைஸ் லெவல்ஸில் ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷன்ஸ் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் ஏற்கனவே எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ அதனால மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் வந்து எந்தெந்த இடத்துல பில்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன புரியும் அப்படின்னா, மார்க்கெட்டில் இன்றைக்கி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், முக்கியமான ப்ரைஸ் லெவல் என்ன, அதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ அந்த ப்ரைஸ் லெவல் தாண்டுச்சுன்னா மார்க்கெட் மேலே போகும், அந்த ப்ரைஸ் லெவலுக்கு கீழே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து சைட் வேஸ் தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். இன்றைக்கி வந்து மார்க்கெட் அக்டோபர் 6ஆம் தேதி திங்கட்கிழமை நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வந்து என்ன 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 நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிஃப்ட் நிஃப்டி அனலைஸ் பண்ணுவோம் டீட்டெயிலாக. இப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டியில் அனலைஸ் பண்ணும்போது நம்ம முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னா, மார்க்கெட்டில் வந்து கரண்ட் ப்ரைஸ் லெவலில் நீங்கள் மறந்துடணும். ஏன்னா கிஃப்ட் நிஃப்டியோட ப்ரைஸ் லெவலும் நிஃப்டியோட ப்ரைஸ் லெவலும் ஒரு 50 to 100 பாயிண்ட்ஸ் வந்து டிஃப்ரென்சஸில் இருக்கும். சில நாளில் பாசிட்டிவாக இருக்கும், சில நாளில் நெகட்டிவாக இருக்கும். அப்போ நம்ம வந்து ப்ரைஸை மறந்துடணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வந்து 3:30க்கு வெள்ளிக்கிழமை 3:30க்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது எந்த ப்ரைஸில் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகே. அப்போது கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நமக்கு க்ளோஸ் ஆகும்போது 3:30யோட கேண்டில், இதுதான் நமக்கு 3:30யோட கேண்டில். அந்த கேண்டில் நமக்கு 24,998, அதாவது 25,000க்கு பக்கத்தில் இருந்திருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே. அப்போது இப்போ கரண்ட் ப்ரைஸ் ஆஃப் மார்க்கெட் என்ன இருக்குது, கிஃப்ட் நிஃப்டி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து நமக்கு ஒரு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ஒரு 40 பாயிண்ட்ஸ் நமக்கு கீழே இருக்குது, அவ்வளோதான். ஸோ அப்போ இந்த 40 பாயிண்ட்ஸ் தான் நமக்கு ஒரு கேப் டவுனாக நம்ம வந்து எதிர்பார்க்கறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஆனால் இந்த 40 பாயிண்ட்ஸுங்கிறது ரொம்பவே கம்மியான ஒரு கேப் டவுன் தான். ஸோ அப்படிங்கிறனால இன்னைக்கு நமக்கு நிஃப்டியில் இன்கேஸ் கேப் டவுன் வர்றதாக இருந்தால் ஒரு சின்ன கேப் டவுன் வரும் அண்ட் ரொம்ப கம்மியான கேப் டவுன் தான் வரும். ஓகே. ஆனால் நமக்கு அடுத்த விஷயம் என்னென்னா, மார்க்கெட் வந்தப்போ இந்த பார்க்கும்போது ஒரு 40 பாயிண்ட்ஸ் நெகட்டிவாக இருக்குது. அப்போ ஒரு சின்ன கேப் டவுன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஒன்று. ரெண்டாவது, நம்ம வந்து 6:30 கேண்டில்லேருந்து மார்க்கெட் அப்படியே நம்ம கவனிச்சுட்டே வந்தோம்னா, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர்லையும் இல்லாமல் பையிங் ப்ரெஷர்லையும் இல்லாமல் ஒரு 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 ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்குது. ஏன்னா இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு சின்னதாக ஒரு டவுன் சைட் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 6:30லேருந்து ஆரம்பித்தது நமக்கு ஒரு 6:40, இல்லைன்னா நமக்கு வந்து இந்த 6:39 நமக்கு வந்து 3 மினிட்ஸ் கேண்டில் வச்சுருக்கோம். அப்போது 3, 6, 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்குது. நீங்கள் பார்த்தா தெரியும். ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட்டில் பையிங் ப்ரெஷர் அண்ட் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இல்லை. அப்படின்னா இதுக்கு 2 காரணம். ஒன்று வந்து வால்யூம், அதாவது நம்பர் ஆஃப் வாலடைலிட்டி வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். ரெண்டாவது, யாருக்குமே கிளியராக தெரியல மார்க்கெட் வந்து மேலே போகுமா இல்லை கீழே வருமான்னு சொல்லி. ஸோ அதனால தான் எல்லாரும் இந்த ரேஞ்ச் பவுண்ட்லேயே வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்சில் வாங்குறனால நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா, நிஃப்டியில் இன்றைக்கி காலையில் நமக்கு ஓப்பன் ஆகும்போது சின்ன ஒரு கேப் டவுனாக ஓப்பன் ஆகலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, மார்க்கெட் வந்து அப்படி சின்னதாக கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இன்றைக்கி வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் பவுண்ட் எப்போ பார்த்தோம்னா நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை தான் பார்த்தோம். அப்போது நம்ம இந்த வெள்ளிக்கிழமை என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த 24,850க்கு மேலே போச்சுன்னா மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி கீழே வரும்போது 24,680, இந்த 24,680 இருக்குது பாருங்கள், இந்த ரேஞ்ச். ஆனால் நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை சின்ன கேப் டவுன் வந்துச்சு, ஒரு ஸ்ட்ராங்கான கன்சாலிடேஷன். நம்ம இந்த லாஸ்ட் ஒரு 1 ஹவரை மட்டும் விட்டுட்டோம்
அப்படின்னா, ஏன்னா நமக்கு வந்து 4.5லேருந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா போச்சு. அத மட்டும் விட்டுட்டோம் அப்படின்னா, டோட்டலாவே நமக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆவரேஜான மூவ்மெண்ட்ஸ் வந்து ஒரு 80 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. அப்படின்னா ஒரு 40 பாயிண்ட் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து மேல போயிருந்திருக்கு. ஒரு 40 பாயிண்ட் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட்ல இருந்திருக்கு. ஸோ அப்போ மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங்கான கன்சாலிடேஷன்ல தான் நிஃப்டி 50 இருந்திருக்கு. ஸோ அதே மாரி ஒரு ஸ்ட்ராங்கான கன்சாலிடேஷன் இப்ப இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகே. அப்போ நமக்கு நிஃப்டி 50ல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த 24,900 இருக்கு பாருங்க. இத தாண்டிருச்சு அப்படின்னா, மார்க்கெட் பாசிட்டிவா இருக்கிறதுக்கான சான்சஸ் நமக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ 24,900 இந்த பொசிஷன்ஸ தாண்டிருச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து பாசிட்டிவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. அதே சமயம் நம்ம ஒரு சின்ன கேப் டவுன்ல வந்து மார்க்கெட் இந்த 24,850க்குள்ளேயே இருக்கு அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். மேபி நமக்கு வந்து இந்த 2 ரேஞ்ச் தாண்டுனா தான் மார்க்கெட் ஏதாவது ஒரு பக்கம் டைரக்ஷன் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த 2 ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 50 பாயிண்ட் வித்தியாசம் தான் இருக்கு. அப்போ இந்த 50 பாயிண்ட்டுக்குள்ள இன்னைக்கு நிஃப்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதே சமயம் மார்க்கெட் வந்து இந்த 24,850 தாண்டி 24,800 தாண்டுனதுக்கு அப்புறம் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான புட் ஆப்ஷன் சைடு மார்க்கெட் போறதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. அதே சமயம் 24,900 தாண்டுனதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ஸ்ட்ராங்கா ஒரு 25,000 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ மார்க்கெட் வந்து நிஃப்டி 50 வந்து காலையில நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்லயே 24,900 தாண்டிருச்சுன்னா, இன்னைக்கு வந்து 25,000 தொடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. நமக்கு நிஃப்டி 50ல. அதே சமயம் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் புஷ்ல தான் இருக்கு. அதே மாரி இந்த லோவர் எண்ட்ல தான் இருக்கு அப்படின்னா, எண்ட் ஆஃப் த டேல சின்னதா நமக்கு வந்து 24,800 வரைக்கும் புஷ் டவுன் ஆறதுக்கு வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஸோ அப்போ இந்த 2 ரேஞ்ச்க்குள்ள எந்த மேல கிராஸ் ஆச்சுன்னா நமக்கு 25,000 கீழ கிராஸ் ஆச்சுன்னா நமக்கு 24,800 தான். ஏன்னா புட் ஆப்ஷன்ஸ் வந்து இந்த இடத்துல நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கான நமக்கு சப்போர்ட் இருக்குங்கிறனால, நமக்கு இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ரேஞ்சா பார்க்குறோம். அப்போ இப்ப இருக்கிற நமக்கு கரண்ட் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் 1ன்னு பார்த்தீங்கன்னா 24,850 சப்போர்ட் 2ன்னு பார்த்தீங்கன்னா 24,800 ரெசிஸ்டன்ஸ் 1ன்னு பார்த்தோம்னா 24,900ம் 25,000 தான் நமக்கு டார்கெட். அப்போ இந்த பக்கம் டார்கெட் நமக்கு ஹையஸ்ட் வந்து 25,000ம் இந்த பக்கம் லோவர் சைடு வந்து 24,800ம் நமக்கு இருக்கு. ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வாய்ப்பு நமக்கு எதுக்கு அதிகமா இருக்குன்னு என்ன கேட்டீங்கன்னா, நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து டவுன் சைட் புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமா இருக்குன்னு சொல்லுவேன். அது வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு அப்போ நமக்கு சார்ட் வச்சு பார்க்கும்போது இந்த 2 எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நமக்கு பில்ட் பண்ணிட்டோம். அடுத்து நான் வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை நம்புற ஆளு. ஸோ இப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டால நமக்கு முக்கியமா தெரிகிறது 2 விஷயம். ஒண்ணு வந்து நமக்கு வந்து இந்த ஓஏ சேஞ்ச்லாம் இல்லாம பார்த்தோம்னா 24,800ல ஸ்ட்ராங்கான ஒரு புட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. 25,500ல ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷன்ஸ் இருக்கு. குவான்டிட்டி பார்க்கும்போது கால் ஆப்ஷனோட குவான்டிட்டி அந்த இடத்துல கீழே எழுதியிருக்கு பாருங்க. 1.27 கோடிகள். அதே மாரி இந்த இடத்துல புட் ஆப்ஷன் வந்து 1.4 கோடி இருக்கு. அப்போ எந்த இடத்துல இந்த வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது அதிகமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புட் ஆப்ஷன் சைடு தான். அப்படின்னா நெறைய பேர் என்ன பிலீவ் பண்றாங்கன்னா, புட் ஆப்ஷன் சைடு மார்க்கெட் புஷ் ஆறதுக்காக சான்சஸ் இருக்கு. அப்போ 24,800 வரைக்கும் அப்படின்னு. ஸோ அப்போ நம்ம வந்து இங்கிருந்து மார்க்கெட் கீழ வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நமக்கு பில்ட் பண்றோம். அப்போ நமக்கு பிசிஆர் ரேஷியோ பார்த்தாலும் நமக்கு 1.17 இருக்கு. ஸோ அப்போ விச் சப்போர்ட்ஸ் மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் மார்க்கெட். அண்ட் இந்த நெகட்டிவ் மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காது. ஏன்னா இப்ப இருக்கிறதுலேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் தான் வந்து மார்க்கெட் கீழ போறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நமக்கு பில்ட் பண்றோம். அத தாண்டி கிடையாது. ஏன்னா மார்க்கெட் வந்து அதோட வாலடைலிட்டினா அந்த இந்தியா விக்ஸ் டேட்டா இருக்கு பாருங்க. அந்த இந்தியா விக்ஸ் டேட்டால நமக்கு கிளியரா தெரியுது. ஏன் அப்படின்னா, இந்தியா விக்ஸ் டேட்டா ஏறக்குறைய இப்ப வந்து 10ல இருக்கு. அப்படிங்கிறனால இந்தியா விக்ஸ் டேட்டா எப்போல்லாம் இந்த மாதிரி லோவர் பாயிண்ட்ல இருக்கோ அப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா மார்க்கெட்டோட வாலடைலிட்டி அதாவது ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு ஒரு 12 இல்லைன்னா ஒரு 12க்கு பக்கம் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டோட ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே சமயம் மார்க்கெட் வந்து இப்போ இருக்கிற ரேஞ்ச் வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு ஒரு 10. அப்போ இந்த 10 ரேஞ்சில் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப பொறுமையாக தான் மூவ் ஆகும். நமக்கு வந்து கேப் அப் கேப் டவுன் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். ஆனால் அதே சமயம் மார்க்கெட்டோட இன்ட்ராடே மூவ்மெண்ட்ஸ் வந்து ரொம்பவே லிமிட்டடாக தான் இருக்கும். இந்தியா விக்ஸ் வேல்யூ 10 இருக்கிறனால. அப்போது இந்தியா விக்ஸ் வேல்யூ 10 அப்படிங்கிறது ஒரு 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 சின்ன ரேஞ்சில் மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு சொல்லுது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் மார்க்கெட்டில் என்ன சொல்லுதுன்னா மார்க்கெட்டில் வந்து 24,800 வரைக்கும் மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகலாம். கால் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் வச்சு நமக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன பில்ட் பண்ணலான்னா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சில் பார்க்கும்போது புட் ஆப்ஷன் சைடு
அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவர் இல்லைனா ஒரு ஹாஃப் அன் ஹவர் எந்த பக்கம் மூவ் ஆகுது, நம்மளோட ஆப்ஷனோட ப்ரைஸஸ்லாம் எப்படி மாறுது அப்படிங்கிறத கவனிச்சுட்டு நீங்கள் வந்து பொசிஷன் எடுக்கலாம். அது வந்து கேர்ஃபுல்லாக பொசிஷன் எடுங்க. ஸோ இதுதான் நமக்கு நிஃப்டி 50ல் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ், நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கோட சென்செக்ஸ். அப்போ இந்த சென்செக்ஸ்லேயே அதே மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். என்ன அப்படின்னா, மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போது ஒரு சின்ன கேப் டவுன், அது வந்து இந்த 81,080 இருக்குது பாருங்கள், 81,080. ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கும்போது மார்க்கெட் இதுக்கு கீழே வந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு புட் ஆப்ஷன் சைடு நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் எவ்வளோ தூரம் மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா 80,200 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த 80,080க்கு கீழே மார்க்கெட் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு 80,200 வரைக்கும் மார்க்கெட் சென்செக்ஸோட ஒரு டவுன்ஃபால் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே சமயம் இந்த 81,080க்கு மேலேயே தான் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து மினிமம் வந்து 82,150 வரைக்கும் மார்க்கெட் வந்து புஷ் ஆகிறதுக்காக பார்க்கலாம். இல்லைன்னா 82,000 வரைக்கும் பார்க்கலாம். ஸோ அப்போது இதுதான் நமக்கு முக்கியமான ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச், அதாவது 81,080ங்கிறது. அப்போ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு மேலே மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னா 82,000 வரைக்கும் புஷ் ஆகும். அப்படி இல்லைன்னா 80,200 வரைக்கும் புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு சென்செக்ஸில் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் நமக்கு இதை தான் சொல்லணும். அப்போ சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம்னா வால்யூம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா நமக்கு இப்போ நிஃப்டியில் பார்த்தோம், நமக்கு வந்து புட் ஆப்ஷன்ஸ் எவ்வளோ இருந்துச்சு, 1.4 கோடி இருந்துச்சு. இந்த இடத்துல வெறும் 7 லட்சம் தான் இருக்குது. ஸோ அதை வச்சு கம்பேர் பண்ணும்போது சென்செக்ஸில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் ஆப்ஷன்ஸில் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்போது ஆனால் மார்க்கெட் வந்து கம்பேரிட்டிவாக மார்க்கெட் இந்த சைட் டவுன் சைட் வர்றதுக்கான சான்சஸ் அண்ட் 81,000 வரைக்கும் டவுன் சைட் புஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு சென்செக்ஸில் இருக்குது. ஸோ அப்போ இங்கேருந்து 81,000 வரைக்கும் வரலாம். அண்ட் இந்த 81,000லேருந்து கீழே வருமா அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியமான கேள்வி. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த 81,000ம் 81,080 அப்படிங்கிற இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வச்சுருக்கோம். இந்த ரெண்டு ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் கீழே டவுன்ஃபால் ஆகிடுச்சு தான் நமக்கு வந்து 20 பாயிண்ட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து ஒரு 80,200 வரைக்கும் நம்ம வந்து நெகட்டிவாக வர்றதுக்கான ஒரு எதிர்பார்ப்பு வைக்கலாம். ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சை தாண்டினா தான் மார்க்கெட் கீழே வரும். அதை தாண்டாத வரைக்கும் நமக்கு வந்து டவுன்ஃபால் ஆகுமா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பில்ட் பண்ண முடியாது. இதுதான் முக்கியம். ஸோ அப்போது நிறைய பேர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, இன்றைக்கி மார்க்கெட் கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோன்னா கடகடன்னு கீழே வந்துடும். கிடையாது. அந்த முக்கியமான சப்போர்ட் லெவல் இருக்குது. அந்த சப்போர்ட் லெவல்லேருந்து கீழே வந்தால் தான் மார்க்கெட் வந்து கீழே வரும். அதே மாதிரி நம்ம சேம் கான்செப்ட் தான் நமக்கு வந்து பேங்க் நிஃப்டிக்கும். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு நம்ம கால் ஆப்ஷன்ஸ் எது வரைக்கும் எதிர்பார்க்குறோன்னா 56,000 வரைக்கும். அண்ட் பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட் வந்து கண்டிப்பாக ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன்னா மந்த்லி எக்ஸ்பைரி, மார்க்கெட்டோட வாலடைலிட்டி கம்மி. அதே மாதிரி நமக்கு இந்த ஜெயின் ஸ்ட்ரீட்டோட இது வந்ததுலேருந்து பேங்க் நிஃப்டியில் வாலடைலிட்டி ரொம்பவே கம்மி, ஸ்லோவாக தான் மூவ் ஆகிட்டுருக்கு. அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து இங்கேருந்து 56,000 தான் நம்ம டார்கெட் ஆஃப் கால் ஆப்ஷன்ஸாக இருக்கும். புட் ஆப்ஷன் சைடு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 55,360 இருக்கும். அப்போது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு நமக்கு வந்து இந்த இப்போதைக்கு இருக்கிற ப்ரைஸ் வந்து 55,580க்கு மேலே மார்க்கெட் புஷ் ஆச்சு அப்படின்னா ஒரு 56,000 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து 55,500ம் 55,300ம் தான் நமக்கு நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக இருக்க முடியும். ஸோ அப்போ இங்கேருந்து நமக்கு வந்து டவுன் சைட் புஷ் ஆகும்போது 55,500, அதே மாதிரி 55,300 தான் நமக்கு வந்து புட் ஆப்ஷன்ஸில் நம்ம எதிர்பார்க்குறது. இன்னையோட ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து புட் ஆப்ஷன்ஸில் எதிர்பார்க்குறோம். அதே சமயம் இந்த 55,580க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த ரேஞ்ச் வந்து நம்ம 56,000 தான் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச். அப்போது இந்த ரெண்டு ப்ரைஸ் ரேஞ்ச் தான் நமக்கு ஃபஸ்ட்டு கீ ப்ரைஸ் லெவல்ஸ். இதுலேருந்து மேலே போகுதா கீழே வருதாங்கிறத பார்க்கணும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வந்து கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி எதிர்பார்க்குறது. கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.